மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் அதிசய பிறப்பு புராண கதை. பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி செய்த மலையத்வஜ பாண்டிய மன்னனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் மனமுடைந்து கடவுளை வேண்டி பெரிய யாகம் செய்தனர். அந்த யாக குண்டத்தில் இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை தோன்றினாள். அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். அவள் பிறந்தவுடன் ஒரு அதிசயம். 3 மார்புகள். அப்போது வானொலி போன்ற அசரீரி குரல் கேட்டது. இவள் தன் கணவனை பார்க்கும்போது 3வது மார்பு மறைந்துவிடும். மன்னரும் ராணியும் அதை புரிந்து கொண்டு அவளை ஒரு வீர ராணியாக வளர்த்தனர். வீர ராணி மீனாட்சி. மீனாட்சி சிறு வயதிலிருந்தே தைரியமும் அறிவும் கொண்டவள். அவள் அரசாட்சியில் சிறந்து விளங்கினாள். பின்னர் உலகத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் பெரிய படையுடன் புறப்பட்டாள். ஒரு நாட்டை தொடர்ந்து மற்றொரு நாட்டை வென்று இறுதியில் அவள் கைலாசம் சென்றாள். கைலாசத்தில் அவள் சிவபெருமான் பார்த்தவுடன் அவளின் 3வது மார்பு உடனே மறைந்தது. அப்போது அவள் உணர்ந்தாள், இவர்தான் என் வாழ்க்கை துணை. சிவபெருமான் சிரித்துக்கொண்டு, நான் மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்கிறேன் என்று அருள் கூறினான். திருக்கல்யாணம் தெய்வீக திருமணம். சில நாட்களுக்குப் பிறகு சிவபெருமான் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர் என்ற வடிவில் மதுரைக்கு வந்தார். மீனாட்சி அம்மன் கோலியின் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. தேவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டனர். திருவிழா ஆனந்தம் எங்கும் நிறைந்தது. இந்த கல்யாணம் சாதாரண திருமணம் அல்ல. சக்தி, மீனாட்சி மற்றும் சிவன் சொக்கநாதர் இணையும் பிரபஞ்ச நிகழ்வு. இந்த நாளின் விசேஷம் என்ன? இந்த நாள் திருக்கல்யாண நாள் என்று அழைக்கப்படுகிறது. சித்திரை திருவிழா மிக முக்கிய நாள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வந்து இந்த திருமணத்தை காண்கிறார்கள். இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல துணை கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டி வேண்டுகிறார்கள். குடும்ப அமைதி, ஒற்றுமை வேண்டி மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலை எழுந்து சுத்தமாக இருந்து கடவுளை நினைக்க வேண்டும். சிவன் மற்றும் அம்மனை மனதில் வைத்து பிரார்த்திக்க வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்று உறுதி கொள்ளலாம். ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். அன்னதானம், அன்பும் ஒற்றுமையும் மரியாதையும் வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும். இந்த கதையின் கருத்து எவ்வளவு சக்தி! வெற்றி இருந்தாலும் சரியான துணையும் ஒற்றுமையும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையல்ல. ஆண் பெண் இருவரும் சமம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாகும். இந்த திருக்கல்யாணம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை, ஒற்றுமை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி.